இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, சாரி நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போட்டு, ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு நான் எப்போ வீடியோ போடுவேன் தெரியாது, ஃப்ரீ டைம் தான் போடுவேன். நான் கொஞ்சம் பிஸி. நான் இன்னைக்கு என்ன வீடியோ கேம் விளாட போகிறோம் அப்படின்னு 2 விளாட போகிறோம். ஏன் வந்து சொந்தமாக வந்து நார்மலாக விளாட முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. விளாட்லாம் நான் சோம்பேறியா இருக்குது. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் நார்மல் எடிஷன் ஏற்றி நான் ஷேட் ஆஃப் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் விளாண்டேன் லெவல் 4 வரைக்கும். ஆனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, ஏன்னா வெறி தாங்க முடியலனால. நீங்கள் சொல்லுங்கள், நான் பாஸ் ஃபைட் மட்டும் போடவா இல்லை டோர்னமெண்ட்டும் சேர்த்து போடவா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம விளாட்லாம். இப்போ நான் பேட்டரி வச்சிருக்கேன். ஓ இன்சைனில் விளாண்டு பார்க்கலாங்க. நம்மளாம் யாரு ஓகே கோஸ்டா பேய் மாதிரி பேயின்னு வச்சிருக்கான் பேரு. நான் வந்து பேயா இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பயந்துருவான். வெட்டுறாங்க. அவன் அடிச்சா மட்டும் தான் கிரிட்டிக்கல் போகுது. நான் அடிச்சா வந்து கொஞ்சமா போகுது. ஃப்ரெண்ட்ஸி வந்துருச்சு, அடிச்சு சாப்பிடுறோம். ஃப்ரெண்ட்ஸி வந்து அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸி அடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க செஞ்சிடறோம். ஐயோ அடிச்சிடலாம். ஓகே நான் தான் கோட். நான் வந்து ஸோ கோட்டட். ஒன்னாரம் முடிச்சதுக்கு இப்படி பண்றேன். ஐயோ தப்பிச்சிட்டான். ஐயோ அடிக்காதடா. சாவுறான் கீழே சாவுறான். சாவு இன்ஸ்டெயின்லாம் என்கிட்ட வாழாட்டவே முடியாது. ஒரு இன்ஸ்டெயின் ஃபைட்டர் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் யாரு இன்ஸ்டெயினே முடிச்சிட்டான். இம்பாசிபிள் முடிக்க முடியாது. அதான் பிரச்சனை. யூ லைக் ஷேடோ ஃபைட்? எனக்கு இதே பிடிக்கல, அப்படி ஷேடோ ஃபைட் பிடிக்கும். நான் நெவர் தேடுறேன். எனக்கு வந்து ரேட்டிங் பண்ணலாம் விருப்பம் கிடையாது. கடைசி பாடி கார்டு அது வந்து அடிக்க முடியாது, ஏன்னா இம்பாசிபிள். லெவல் 5 கொஞ்சம் தான் பார்க்கணும். ஓகே இப்போ நான் வந்து டோர்னமெண்ட் விளாட்றேன். தோன முள்ளு தானே நக்குது கத்தியே நீ தரல. ஓகே ஃபைட் பண்ணுவோம். பார்ட் 2 வேணா கேளுங்க, நான் போடுறேன். நான் வந்து டைட்டில் வரைக்கும் முடிச்சிடுறேன். ஷாக் போட்டேன். ஓகே அப்போ வந்து நார்மல் எடிஷன் வேணும்னா சொல்லுங்க, நான் நார்மல் எடிஷனில் போடுவேன். இதில் வந்து அண்டர்வேர்ல்ட் கிடையாது. நான் வந்து அண்டர்வேர்ல்ட் போடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் வந்து நார்மல் எடிஷன் எடுத்துறேன். அப்போ அதில் வேணால் அண்டர்வேர்ல்ட் இருக்கும். ஓகே நான் வந்து இந்த கேமில் வந்து நான் வந்து பெரிய பிளேயர் கைஸ். நான் வந்து ப்ரோ. எனக்கு வந்து என்னென்ன பாய்க்கணும் பாருங்க. காத்திட்டேன். என்னென்ன பாய்க்கணும் என்னென்ன பாய்க்கக்கூடாது நல்லாமே தெரியும். ஓகே இப்போ நம்ம ஒரே ஒரு டோர்னமெண்ட் விளாடணும் போல. அதெல்லாம்ட்டா கோவக்கா மேடுமேனு பைத்தியக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து யாருக்கிறாங்க டோர்னமெண்ட்டில். அது ஏன் நினைக்க தரல. சில பேர் மூடெலாம் வச்சு விளாட்றாங்க. அதெல்லாம் ஆடக்கூடாது. நான் மூடு ஏற்றலை. நான்லாம் மூடு ஏற்றினா நான் வந்து நேர்மையாக ஆடுவேன் எப்போதுமே. ஸ்பெஷல் எடிஷன் எப்படி ஏற்றினேன் அப்படின்னு கேட்காதீங்க. சொந்தமாக ஏற்றினேன் அடிச்சிட்டாங்க. பர்ஃபெக்டாக அடிப்பாங்க சார். இப்படிதான் அடிக்கணும் அவ்வளோத்தையும். அம்மா மண்டேலயே வாங்கின மண்டேயில. ஓகே வாவ் கைஸ், ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஃபைட்டர் கைஸ். நான் நான் பர்ஃபெக்ட் ஃபைட்டர் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. அப்படி நினைக்கிறதுனால லைக் பண்ணுங்க. புரியுதா? லைக் பண்ணி தான் ஆகணும். வீடியோ பார்க்க தெரியும், லைக் பண்ணுவோம். நான் சொல்றேன் எனக்கு தெரியல. ட்ரிக்ஸ்டர் சண்டை போடு அப்படின்றான். ஸ்டோருக்கு மாதிரி போய்க்கலாம். அவனை சண்டை போட்டு அடிக்கிறது அப்புறம் வச்சுக்கான். பேட் வச்சுக்கோமா, இதை வச்சு அவனை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஓகே இது போட்டுக்குவான். இது வந்து தேவையானது. ஜாக்கெட்
இதே வச்சுக்கலாம் guys. ஏன்னா இந்த என்சான்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்சான்மெண்ட், அதனால வந்து நான் இதே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணலாம். ட்ரிக்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணா நன்சங்ஸ் கிடைக்கும். சாரி சொல்ல தெரியல, நன்சக்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன், அது கிடைக்கும். ஓகே ஓகே அவன் என்னோட ஹெல்மெட் தான் அடிக்கிறாங்க பாருங்க. இந்த என்சான்மெண்ட் வந்து நம்ம நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் நான் பாருங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஸ்டாக் போட்டேன், நன்சன்ஸே இல்லை. இப்போ சுற்றுவாங்க, ஐயோ ஒன் டேலி அடிக்கிறான் பாருங்க. ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு, அதான் வந்து இந்த இது பவர், இந்த என்சான்ட். ஓகே அடி, ஓகே சாரி. நல்லா சண்டை போடுறாங்க அவன், ஆனால் நான் தான் மட்டமாக சண்டை போடுறேன், அது பிரச்சனை இல்லை. 6-7 செகண்ட்ல 6. சாரி, நான் அப்படிதான் கொஞ்சம் பிரெயின் ராட்டடா இருப்பேன். ஸ்டாவராங்க முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, பார்க்கணும். கிடைச்சிருச்சு. இது வந்து நார்மல் எடிஷன்ல வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க கூட சண்டை போடுறது. இது வந்து ஸ்பெஷல் எடிஷனால ஈஸியா இருக்கு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன் நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்கான், அவன் நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டான். ஓகே கரெக்டாக போட்டிருக்கேன். நன்சக்கு தான் போட்டிருக்கேன், என்ன பண்றது. சரி, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நன்சக்கு வந்து நல்லா இருக்கும். இன்சைன் பாடி கார்டு இன்சைன்ல முடிப்போம். டேண்டி, இந்த டேண்டி டேண்டி வந்து கை கட்டியிருக்கான். ஓகே தெரியல என்னன்னு. நம்ம தான் எப்படி ஜெயிக்க போறான், அவனே கோஸ்டே அடிச்சிட்டான். இதை அடிக்க முடியாத. சாவுறாங்க நாண்டி டேண்டி. பாருங்க நம்மள வந்து காப்பாத்திடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. அவனுக்கு அடிக்கவே தரல டாண்டி. ஓகே சாரி அடிக்கிறாங்க இப்படிதான் சாவுறாங்க. ஐயோ அவன் கீழே அடிக்கிறான். ஆனா நானும் கீழே அடிக்க போறேன். போடு காம்போ கிங் கைஸ். நான் சாவுறான். ஐயோ தப்பிச்சிட்டேன். என்ன யாராலும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். சாரி கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். அப்படியே நிக்கிறாங்க அவன் அடிக்காம. ஐயோ சொன்னான்னு அடிக்கிறான். மீதா இருக்கணும். கீழே உழுந்தா நம்மளால அட்டாக் பண்ண முடியல அவனை, அதான் பிரச்சனையா இருக்கீங்க. ஓகே சாவுறாங்க என்கிட்ட. செம்மையா சாவுறான் மொத்தமா. ஓகே மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். அவன் ஹெல்த்தை பாருங்க. ஐயோ அவன் அடிக்கிறாங்க, அவன் மொட்டத்தனமா அடிக்கிறான். போர் பாத்துறாங்க. அம்மா அடிக்கிறாமா, ரொம்ப அடிக்கிறாங்க அவன். ஓகே கிரிட்டிக்கலா போடணும். அடி சாரி தப்பா பேசிட்டேன். ஒரு துளி செத்துருப்பாங்க அவன், ஒரு துளி. ஃபேரே இல்லை, நான் வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் நான் நினைக்கிறேன். ஐயோ அடிக்காதீங்க ப்ரோ. ஓகே சாத்திட்டேன். ரொம்ப அடிக்கிறான் அவன். கீழே படுக்க போட்டாச்சு. ஐயோ தப்பிச்சிட்டான். நல்லது, நல்லா அடிக்கிறோம் நம்ம. அவன் அடிக்கிறான் மட்டும் அப்படி போகுது. நம்ம தோக்க கூடாது கைஸ். அடிக்கிறாங்க ரொம்ப. இப்படிதான் கோம்போ ஓட்டுட்டே இருக்கணும் கைஸ்.
ஐயோ ஐயோ டாக்கு போட்டான் முடிஞ்சு. அப்படிதான். ஓகே ஓகே அப்படிதான். ஓ ஓ ஓ அம்மா ஒரு துளி கைஸ். இதெல்லாம் ஃபேரே கிடையாது கைஸ். கைஸ் வர திருப்பி நாட்டம் கைஸ். நானு எப்படி கைஸ் முடியாது கைஸ் இப்பெல்லாம். ஐயோ வெறியாகுது கைஸ். வெறி கைஸ். ஐயோ கடவுளே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஐயோ அவனை தூக்கி சொருகுறான். நான் சொருகுறான்னு பார்த்தா முதல்ல ஒன்றுலாம் வந்து அவரே நார்மலாக விளாடுறான். அவன் விளாட தெரியாத மாரி. ஆனால் வந்து மூணாவது ரவுண்டு அது மூணாவது சாத்திடுறான். மூணாவது ரவுண்டு ஓ சாத்திடுவான் போல. நினைச்சா சாத்திடுவாங்க. நான் மொத்தமா சாத்துறான். ஓகே 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 கைஸ் கைஸ் துளியில சாகுறேன். அது எப்படி நான் ஒரு துளியில சாக முடியும்? வாய்ப்பே. அவன் ஹேக் பண்றான். கடைசியில மூடு ஏத்துறான். சாரி. ஐயோ அடிக்காத சாத்துறாங்க. பாருங்க எப்படி அப்படி வச்சு சாத்துறான். அரைஞ்சிருவாங்க அவனை. ஃப்ரெண்ட்ஸி முக்கியமா. நான் ஃப்ரெண்ட்ஸி வச்சு ட்ரை பண்ணி பார்க்க. சரி நான் ஃப்ரெண்ட்ஸி ஆரம்ப வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவன் ரொம்ப அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸி இங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸியோட ஏதாவது இருக்கா? இல்லை இப்போ அடிச்சு பார்ப்போம். சத்தம் எப்படி கைஸ் அது எப்படின்னு கேட்குறேன் கைஸ். நானு என்னது இதெல்லாம்? ஐயோ ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே எப்படிதான் தூக்கி சொல்லுவான். அப்படிதான். ஐயோ ஓகே நான் அடிச்சேன். அவன் வேகமா அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸி வந்துருச்சு. என்ன இது? ஐயோ இவன் அடிக்க இவ்வளவு முக்கிட்டு இருக்கோம். ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. போடாங்கடே டாண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸி தொரு ஃப்ரெண்ட்ஸி வச்சு சாவுடியா. க்ளோஸ் கால் அப்படின்ட்டாங்க கைஸ். அவனுங்க நடுவுல எத்துறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸி ஓகே அடி ஓகே சாவு. செத்துறா இப்ப பார்த்து சாவாத. சாவாம பெரிய பிடிக்குது அவனுக்கு. கல்லு
கடைசியில லோன் பீட் பீட் தான் நான் வெறி பிடிச்சி கிடக்காங்க வெறி வருது கேஸ் எனக்கு நல்ல வேலை அடிச்சிட்டோங்க முக்கியம் அடிச்சிட்டோங்க லிங்க்ஸ் இருக்கான் ஆனா நான் வந்து அடுத்த லெவல்ல இல்லைன்னா லெவல் 7 முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் ஏன்னா அது அவன்லாம் ஈஸியா அடிக்க முடியாது லிங்க்ஸ்லாம் வந்து முடிச்சு விட்டுருவான் சில பேர் வந்து லினிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வச்சு சாத்துறாங்க முத அது வந்து நான் என் கூட்டாளி ஒருத்தர் இருக்கான் லினிக்ஸ் இருக்கான் சொல்றேன் லினிக்ஸ் இல்ல லிங்க்ஸ் கேட்க மாட்டான் என் பேச சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா முடிச்சிடலாம் வந்து பேட்டன் வச்சிருப்பான் உடன் பேட்டனே ஆனா நம்மள்ட்ட ஸ்டெயின் பேட்டனே இருக்கு ஆனா வந்து அது பிரச்சனை கிடையாது நான் வந்து நுஞ்சக்கு வச்சிருக்கேன் அடிக்கிறான் பாரு அடி இந்த மாதிரி அடிக்கிறாங்க ஓகே அடி சாத்தியாச்சு ஓகே அடி சூப்பரியர் எட்டி அப்படின்னு பவர் கிடைச்சிருக்கு வாவ் கைஸ் செம்மட்டி அடிச்சாச்சு செத்துட்டான் ஓகே 50 லெவலு மறுபடியும் அதால ஆடுவோம் வேற ஏதாவது விளாடுறது ஜஸ்டர் தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஜஸ்டர் ஓகே அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணா வந்து லைக் பண்ணோம் ஓகே கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு எதுவும் கிடைக்கல சாரி பவர் இதுல வந்து காக் ஐயோ அடியான் அடிச்சாச்சு கிரிட்டிக்கல் ஹிட் தான் செத்து போ அவன் நான் அடிச்சா அவனுக்கு ஆடு வருது ஏன்னா வந்து அப்படிதான் நினைக்கிறான் நான் அடிச்சாதான் ஏறன்னு நினைக்கிறேன் இல்லையே அவனுக்கு ஏறுது அப்ப எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல சாரி ஓ கிரிட்டிக்கல் ஹிட்டோ எனக்கும் ஏறுதானா ஓகே அந்த இது ஷேடோக்கு கீழே பார் ஏறுது அது சொன்னேன் வேற எதுவும் இல்லை அடுத்த டோர்னமெண்ட் தான் விளாடணும் ஆனால் வந்து கொலெக்ட் பண்ணிடுவோம் இன்னும் கொலெக்ட் பண்ணால் ஒன்றும் கிடையாது நான் பண்ணிப்போம் இது இன்னும் எவ்வளோ இருக்கு இன்னும் ஒரு 2 டோர்னமெண்ட் 2 3 டோர்னமெண்ட் விளாண்டா நம்ம லெவல் 6 போயிடலாம் ஓகே ஃபெயிண்ட்னு ஒருத்தன் இருக்கான் அவன் அடிக்கணும் ஓகே ஏய் தள்ளி போகாதே சாரி அவன் வந்து அவன் வித்த காட்டுறாங்க அவனுக்கு வந்து அப்ப என்னத்துக்கு தான் கத்தி வச்சிருக்காங்க ஒரு செத்து போயிட்டு அப்படி துளுக்குன்னு அடிச்சவன செத்துட்டாங்க அவ்வளவு வீக்கா இருந்துட்டு என் கூட சண்டைக்கு வரானா அவன் எவ்வளவு பெரிய இருப்பான் பிரச்சனை கிடையாது ஐயோ அடிக்காதரா அடி ரொம்ப அடிக்கிறான் மண்டியிலயும் அடிச்சாங்க செத்தே போயிட்டாங்க ரொம்ப சண்டைக்கு வந்து ஓகே நமக்கு சொன்ன 2 டோர்னமெண்ட் விளாடணும் அப்படி விளாண்டாதான் நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் வெல்வெட் ஓகேயா ஓகே வெல்வெட் வந்துருச்சு அடி சொருகுது இந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாய்ஸ்டிக்கை ஆப்போசிட் டிரெக்ஷன்ல நம்ம நிக்கிற ஆப்போசிட் டிரெக்ஷன்ல தள்ளி அடிச்சா வந்து நல்லா அடிக்கலாம் நுஞ்சக்கு அதை வச்சு ஏய் பாருங்க செம்ம அடி உழுது போய் செத்தே போச்சு அந்த அளவுக்கு மரணமா அடிச்சிருக்கோம் நம்ம இன்னும் ஒரே ஒரு டோர்னமெண்ட் அயன் இரும்பு வராரு இரும்பு அவரே சாத்திர வேண்டியதுதான் அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது
ஆஹா கையில வச்சிருக்கான். புக் புக் புக். ஓகே அம்மா கீழே போட்டா என்ன? பர்ஃபெக்டா முடிச்சாச்சு. ஒரு அடியும் படல. அயன் பேர் வச்சுக்கிட்டு நான் கீழே வந்தாலும் சாவறான். தெரியல என்ன சொல்றதுன்னு. ஓகே நல்ல அடி. கே அடிக்கிறான் அவன். கே 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 அடிக்காத. கொக் கொக். ஓகே அடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருக்க வாய் வந்து எனக்கு. சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுங்க. அப்புறம் வந்து அடுத்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வந்து இதே பார்ட் 2 போடவா? ஓ பிளட் ரிப்பர். ஓகே பார்ட் 2 இது போடவா அப்படின்னு சொல்லுங்க, நான் வந்து போட்டுருவேன். ஓகே பிளட் ரிப்பர் இருக்கு இதுல இருக்கும். ஓகே இது அப்படியே பண்ணலாம். தேவை இது. ஓகே நம்மள்ட்ட இப்போ பிளட் ரிப்பர் இருக்கு. பார்த்து எடுக்கலாம். லிங்க்ஸ் கிட்ட போவோம் இப்போ. ஓகே பார்ப்போம் கைஸ். பயமா இருக்கு கைஸ் எனக்கு. லிங்க்ஸ் க்ளோஸ் செம்மையான அவனுக்கு செம்மையா இன்சான் வச்சிருப்பாங்க கைஸ் அவன் க்ளால. அதை நம்ம எப்படியாவது எடுத்தாகணும். அந்த ஒரு லெவல் 10 அந்த மாதிரி போனோம். பாருங்க வெடிகுண்டு போடுறான் அவன். பாரு வெடிக்க விடுறான். படுத்துறான். சுத்திக்கிட்டே போவான். செத்துறான். முதல்ல ஒரு ஈஸியா இருக்கும் கை. பாப்போம் பாருங்க இந்த மாதிரி. அவன் இன்ஃபிசிபிள் ஆட முடியல. ஏன்னா வந்து அதுக்குள்ள நான் அடிச்சிட்டேன். ஐயோ தப்பிச்சுட்டே இருப்பேன் அப்படின்றான். தப்பிச்சிட்டான். இந்த சைடு வந்துட்டான். வாவ் சாத்தி பர்ஃபெக்ட்டா சாத்திட்டாங்க. சாலிட். ஓகே கடைசி ரவுண்டு இதில் அப்படியே அடிச்சிடலாம் நம்புறேன். ஓகே பாருங்க வெடிக்கிறேன் நான். ஆஹா ஓகே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நம்புறேன் நான் முடிச்சிடலாம். வாவ் சாத்தி எடுக்கலாம் அப்படியே. புக் குணாய் வீசுவான். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். சாவடிக்க போறேன். ஓகே சந்தோஷத்தை படக்கூடாது. சாவடிச்சிட்டேன். ஒரு ரவுண்ட் கூட தோக்காம. நாட் a chance. ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல கைஸ் அவன். இப்படி இருக்கான் அவன். ஐயோ கடல் ப்ளூ ஸ்டீல் வந்து நம்ம எடுத்தாச்சு கைஸ். என்ன கைஸ் இவன் எப்படி தோத்துட்டான் நம்மள்ட்ட? கைஸ் இவ்வளவு ஈஸியா இருக்கு. what the heck. கே ஆக்ட் 2 சீக்ரெட் பார்த்து கிஸ்டன்ஸ் சொல்றாரு அப்படின்றாரு. அவர் பேச கேட்க லிங்க்ஸ் ஒரு சான்ஸே கொடுக்கல கைஸ். நான் அவனுக்கு செத்துட்டான். இவன் வீக்கா. ஓ என்னை பார்த்து பயத்துல வீக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து சைட்டா பார்க்க ஹெர்மிட் மாதிரி இருந்திருப்பான் அதான். ஓகே என்ன கைஸ் இப்படி செத்துட்டான். நான் ஒரு வாட்டி கூட தோக்கல கைஸ். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. லிங்க்ஸ் இதுதான் நினைச்சிருப்பான். ஐயோ சாத்திரலாம். ஏத்துறான் மேல ஏத்துறான். ஏத்துறான். ஓகே அடிச்சிட்டேன். அப்புறம் அவனை டோர்னமெண்ட் ஃபுல்லா முடிச்சிடலாம். கே ஓகே இவர் வந்துட்டே இருக்காரு. வந்தவங்களே தான் வருவானுங்க. அடுத்த டோர்னமெண்ட் போனால் டிஃப்ரெண்டான பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. நார்மல் பீப்புள் வர மாட்டாங்க. மீடியா அது வந்து நாய்ப்பேட்டை கைஸ் குறைச்சிக்கிட்டே இருக்காதான். ஓகே சாத்திடலாம் கைஸ் இவனை.
படுக்க போட்டு அடிச்சிட்டேன், செத்துட்டான். சாத்தியாச்சு கைஸ். தாங்க கைஸ். வலிச்சரி இவனை பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேனா? இல்லை பார்த்ததே இல்லை. தெரியல, பார்த்துருக்கேனா தெரியாது. ஓகே வச்சு சாத்திர வேண்டியதான். ஈஸியா முடிக்க முடியுது. இவனுங்கெல்லாம் ரொம்ப டஃப்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கைஸ். ரொம்ப ஈஸியா சாவறானுங்க. ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீ வந்து ஸ்பெஷல் எடிஷன் எப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் இப்போ சொல்லுவீங்க. அதான் கிடையாது. எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் எடிஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் எடிஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஸ்கில்லுன்னு ஒன்று இருந்தால் தான் செம்ம கைஸ். ஸ்கில் இல்லாமல் விளாண்டா வந்து ஜெயிக்கவே முடியாது. அதான் நான் சொல்கிற கருத்து. புரியுதா? ஸ்கில் இருந்தால் தான் எதுலையுமே சாதிக்க முடியும் கைஸ். ஓகே நான் ரொம்ப பேசிட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. அட்ரோ சோடு. ஓகே சாரி. இப்படிதான் சாப்பிடிக்கணும். ஓகே நான் என்ன பண்ணுறேன், டெய்லி சண்டே வீடியோ போடவா? டெய்லி சண்டே டைம் கிடைச்ச சத்திரையும் போடுவான் கைஸ். அது ஏன் இஷ்டம், யாராலையும் என்ன தடுக்க முடியாது. ஓகே சண்டே இல்லை சத்திரை வீடியோ வரும். ஆனால் இந்த வாரம் அடுத்த வாரம் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. அப்போனா வந்து அந்த ஃபாலோவிங் வீக்கில் வந்து நான் சண்டே வேணால் வீடியோ போடுறேன் கைஸ். யா ஓகே செத்துட்டான். இன்னும் ரெண்டு டோர்னமெண்ட் மேட்ச் இருக்கு. ஓகே செத்து போ. ஓகே இது இவன் இந்த 2 பேர் ஒருத்தன் வருவான். ஃபிண்டுன்னு ஒருத்தன் வருவான். ஃபிண்ட் இப்போ தான் வந்தானா தெரில. அப்புறம் மேட்மேன் வருவான். வெல்வெட் இப்போ தான் வந்துச்சு போல். இது ஜெஸ்டர் வரும். அப்புறம் ஏதோ வராங்க. யார் வந்தால் எனக்கு நான் அழைச்சி சாத்த வேண்டியதான். பொம்பளையாக இருந்தால் நான் ஆம்பளையாக இருந்தாலும் பாராபட்சம். நோ பாராபட்சம் கைஸ். பாராபட்சம் பார்க்காம அடிச்சு சாப்பிட்றான். ஓகே சாப்பிடுச்சிட்டேன். அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டோர்னமெண்ட் போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம நரக பூனை அப்படின்னு ஒன்று வரோம் கைஸ். ஹெல்ப் கேட்டது பேர். ஆனால் நான் நரக பூனை அப்படின்னு மாற்றி வச்சிட்டேன். அது வந்து என்ன செத்துட்டான். ஒன்று சாப்பிடு. அது நரக பூனை வந்து பார்க்க வந்து சண்டை போட நல்லா இருக்கும். வேற எதுவும் சொல்ல வரல. ஓகே கடைசி டோர்னமெண்ட் கைஸ். இதை முடிச்சா நம்ம லெவல் 6 போயிருவோமா? 7 போயிருவோம். 7 போயிருவோம். ஃபிண்ட் வந்துட்டாங்க கைஸ். சொன்னோன்னே என்ன கைஸ் இது? அப்போ நான் 1வது கணிச்சது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஆஹா 2 கத்தி வச்சுட்டு இவன் கையை வச்சு தாங்க அடிச்சு. கை இல்லை காலை வச்சு தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் கத்தி கொடுத்தாங்கன்னு தெரியல. பாய்க்க தெரியாது போல. இவ்வளோ பாய்க்கிறான். செத்துறோம் கைஸ் செத்துறோம். பாருங்க இப்படி ரத்தம் கக்கி சாவுறான். எவ்வளோ எனக்கு சாயிருக்குன்னே தெரியல. அடி சாத்திட்டேன். நம்ம டோர்னமெண்ட் முடியாச்சு. ஓகே கண்டென்டர் அப்படின்ட்டு வந்துருச்சு. அப்படின்னா வந்து அந்த டோர்னமெண்ட்லேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம். ஓகே இதெல்லாம் பேர்க்ஸ். எனக்கு பேர்க்ஸில் என்ன பண்ணும் எப்படி அதெல்லாம் தெரியாது. பேர்க்ஸ் என்னடா பேர்க்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. அதுக்குன்னு என்னது இது? ஓ டேக். ஓகே பேர்க்ஸ் எல்லாம் தெரியாது. அதனால் வந்து your fighting style differs from anything I ever seen. Please let me be your apprentice. Only you can show me the path of real mastery. I can hardly wait to press in your dojo to start practicing. ஏன்டா? Okay, loading require. See. சரி நாய் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்குட்டே கிடக்குது கைஸ். என்னன்னே தெரில கைஸ். இது புர்க் அப்படின்னுட்டே இருக்கு. ஐயோ கடவுளே. நாயை வச்சுக்கிட்டு பார்க்க கியூட்டாக இருக்கு. செய்யறதெல்லாம் வந்து நாத்த வேலை கைஸ். நாய் வந்து புர்க் டொப் டிப் அப்படின்ட்டு நியூக்ளியர் பொம்மை இறக்கிட்டு இருக்கேன் உட்காந்துட்டேன். என்ன சரி பிரச்சனை இல்லை. ஐயோ இது டவுன்லோட் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரி நான் வந்து அது வரைக்கும் நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அழகா இருக்கு செம்மையா கியூட்டா அப்படியே ஃப்ளஃபியா.
என்ன ப்ரீடுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதே, நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் வெறி பிடிச்சி நடந்துக்குது கைஸ். இது சூட்டுட்டு சூடுறதே வேலையை வச்சிருக்கு இந்த நாய். எது ஓகே, வேற எதுவும் கிடைக்கல. ஓ 9 லெவல் போனா வந்து என்சாண்டட் இது இருக்கு. ஓகே, நம்ம இது வந்தாச்சு. 8 போனா வந்து டேகர்ஸ் அப்புறம் அந்த மீலியெல்லாம் திறக்கும். ஓகே, நான் அது இதே வச்சுக்கிறேன். ஓகே, பிளட் ரிப்பேர் வச்சுப்போம். நாய் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, குஷ்டு விட்டுட்டு முக்கிட்டே கிடக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அதை பத்தி நான் பேச விரும்பல. ரொம்ப கண்ட்ராவியான விஷயங்கள் தான். ஓகே, இன்சைன்ல போட பார்ப்போமா? வாங்க, டிராகன் ஒருத்தர் இருக்கான். டிராகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கான். அண்டர்ஸ்டிமேட் லுக்கை வச்சு அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது கியா. இல்லை நம்மள வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஓ சாரி, இது என்ன சொல்கிறேன் எனக்கே தெரில. சாத்திடலாம், பிரச்சனை கிடையாது. ஏஞ்சி வருவான், அவன் ஏஞ்சி தான் வந்துட்டு இருக்காங்க. புளுக் 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 புளுக். ஐயோ வெறி ஆயிட்டானே, என்கிட்ட போய் தொலைடா. யாரா? ஓகே, வந்து ரொம்ப அனாயிங் கிட்டா இருக்காரு. போயிட்டு ஐயோ கரெக்டாக போட்டான். சரி, பிரச்சனை இல்லை, இப்படி முடிச்சிடலாம். புக் புக் புக். ஓகே ஓகே, அடிக்கிறான். அவன் ஸ்கில்ஸ் பண்ணுறான். ஸ்கில்ஸ் பாய். ஓகே, அடிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் 2வது ரவுண்ட்லேயே அப்படியே அடிச்சிடலாம். அவனுக்கு வந்து கம்பு பாய்க்க தெரில. ஏன்னா வந்து கம்பு யூஸருக்குலாம் வந்து நம்ம கிட்ட போனால் வந்து செத்துருவானுங்க. பாய்க்க முடியாது அவங்களால பவர்ஸ்லாம். அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாகிடும். கிட்ட போயிடுவேன். ஐயோ, அதான் சொன்னேண்ணா, பாய்ப்போம். ஓகே, புக் புக் புக். எல்லாடியும் பட்டுருச்சு நம்மளை. பாருங்க, அவன் நம்மள எட்ட தள்ளி தான் வந்து அவன் பவரை பாய்க்கிறான். அதாவது அவன் அட்டாக்ஸ் எல்லாம் பாய்க்கிறான். அடிக்கிறான். சேம் இதை பாய்க்கிறான் அவன். ஓ அடிச்சிட்டாங்க. கடவுளே. ஓகே, இதில் அடுத்து செத்து போ. நீ எப்போ புள்ள செத்து போவேன். சாரி, சாவு செத்து போ. செத்தே போனேன்டி. ஐயோ ப்ரோ ரொம்ப அடிக்கிறான். ரொம்ப அக்ரெசிவ் மோட். ப்ரோ went to aggressive mode. ஆஹா, அடிக்கிறானே. முடிச்சிட்டாங்க. ஓ கடவுளே. சரி, அப்போ நம்ம 8வது லெவல் போய் முடிச்சுக்கலாம். ஏன் நம்மளுக்கு ரஷ் தேவை கிடையாது. ஆனால் போஸ் இல்லையே, போஸ்னா சாட்டிஸ்ஃபை இல்லையே. சரி பரவாயில்ல, நம்ம ஆடுவோம். ஆஹா, இல்லை கிஷ், நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு அவர் வந்து சாத்தலாமா பார்ப்போம். தீரன் ஒருத்தர் இருக்கான். தெரில, புட்ரோடே இதில் கூட வர வாய்ப்பு இருக்கு. தெரில, பார்ப்போம். அடிக்கிறானே. ஓகே, சாத்தி எடுத்துறேன் பாருங்க. அப்படியே அவன் ரத்தம் கைக்கே செத்துருவான். அப்படியே செத்துறான். ஓகே, ரொம்ப நல்லது. 200 லிங்க்ஸ் கத்தி சண்டை போடணுமா? இங்க இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு அதான் தேவை. செஞ்சு லாண்டுட்டு அப்புறம் தான் லிங்க்ஸ் கத்திலாம் இருப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல இவங்களுக்குலாம். லிங்க்ஸ் கத்தி வேணுமோ, இதை உங்களுக்காக அப்படின்றாங்க. ஓகே, வெல்வெட்டி எங்க வருது. செத்து வந்து அதுக்கு வந்து
இல்லை மானம் இல்லை போல, மான ரோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் அது இப்பயே சாகணும்னு வந்துருக்கு. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க கைஸ். அந்த ஓகே வேற எங்கேயும் ஸ்டோர் இல்லை. அங்கே நான் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேரப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை. அதனால வந்து அசிங்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நான். ஐயோ சண்டை. ஓகே ஐயோ அட்டாக்கே படம் எப்படிதான் இது பிளாக் பண்ண வேண்டியதுதான். ஓகே செத்தபோ தேடி. ஓகே செத்துச்சு. ஆஹா டோர்னமெண்ட். ஓகே இன்னும் 2 டோர்னமெண்ட் விளாண்டா நம்ம வந்து லெவலப் ஆயிடலாம். இப்போ வந்து லக்கியா பேர் லக்கியா இருக்கு. அப்போ லக்கியா ஜெயிச்சிருவானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அவன் லக்கியா. யா ஓகே யா அவனுக்கு இருக்க லக்கியை நான் டிசைட் பண்ணேன். அவன் என்ன அடிச்சு அவன் சுத்துட்டான். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எத்த கூட தேவையில்ல, செத்துட்டான். செத்து போயிட்டான் லக்கி. ஓகே நான் எடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம லெவலப் ஆக போகிறோம் அப்படின்றனால நார்மல்ஸ் இதுக்கு மாறிடுச்சு டிஃபிகல்ட்டி. நம்மள வச்சு செய்யணுன்றதே இவங்களோட குறியாக இருக்கு. வாங்க இந்த ப்ராலரையும் அடிப்பான். அவன் நக்கிள்ஸ் எடுத்துருக்கான். நக்கிள்ஸ் தான் இது பேர் தெரில. நக்கிள்ஸ் தான், ஆனால் இது வேற மாதிரி இருக்கு. பேரை மறந்துட்டேங்க, நான் பார்த்தா தெரியும். அடிச்சிடலாம் அவனை. ஓகே சாரி கீழே அடிப்போம் கீழே. ஓகே கோழி சவுண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானே. சாவுறான் 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 சாவுறான். செத்துட்டான். அப்துல் சினிமாவா இருக்கீங்க. செத்துட்டான். எனக்கு இப்போ தேவை. நான் 9வது அப்படியே போவி 1000 வச்சிருக்காங்க. நாடா இது. ஓகே தொன்பாஸ் வந்துடுச்சு நமக்கு. பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து தொன்பாஸ் வச்சுல கரெக்டாக இருக்குமா அப்படின்றது பார்த்துக்கலாம். லேர்ன் பண்ணிக்கலாம். இது புதிய அட்டாக் கிடைச்சிருக்கு. புதிய மனிதான் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே ட்ரை பண்ணியாச்சு. இப்போ லிங்க்ஸ் பத்தி இல்லை ஹெர்மிட்டோட ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் பாயிண்ட் சின்ன வயசுல விளாண்டுருக்கேன். அவன் 2வது பையன் பஃபுலோ, 3வது மேண்டிஸு, அப்புறம் 4வது தலைகிஸ். பார்த்தா தெரியும். செத்து போயிட்டாங்க. அப்ப 4வது பாடி கார்டு டைகர்னு நினைக்கிறேன். டைகரா தான் இருக்கும், தெரியல பார்ப்போம். அப்படியே கம்ப தூக்கிட்டு ஓடி வந்தாரு. அப்படியே அடிக்கலாம். சாவலியா அப்படியே ஓடி வந்தான். அதுக்குள்ள இந்த அடிச்சு கக்கி செத்துட்டான். இல்ல எச்சிதான் செத்தான். முன்னோரு. ஓகே I can't believe you. Hermit came here with nothing, yet built the best fighting school in the East. Perhaps
படி கடுப்பா இருக்கு. ஆஹா ஓகே இன்சைட்ல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பஃபலோ கரெக்டாக சொல்லிட்டேன் பஃபலோ. அவன் பேர் டைகரு, இன்னொருத்தன் பேரு கம்பு தெரியுமா? பேரு ஞாபகப்படுத்தியா? தெரியல, ஆனா அது அனிமல் கிடையாது நினைக்கிறேன். தெரியல, ஸ்டீல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா மறந்துட்டேன். தெரியல. ஏய் ரொம்ப அடிக்காத. பஃபலோ வந்து படுத்துட்டான். நல்ல பஃபலோ, நல்ல பஃபலோ. எப்படியே அடிச்சிடலாம். அப்படியே அடிச்சிடலாம். அப்படியே அடிக்க முடிஞ்ச நல்லா இருக்கும். போவி வெறி பிடிச்சமே விளாடுறானே. அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கு. ஜாக்கிரதையா தான் தரகை மன்னிச்சிருங்க. தமிழே பேச வர மாட்டேன். ஆனா தமிழன் தான். ஓகே ஜாக்கிரதையா இருக்கும். வந்துருச்சு. அடிக்காதடா. கொக் கொக் சாவுறா. ஆஹா பஃபலோ பையன் செத்துட்டான். முடிச்சாச்சு. செம்மையா இருக்கு. ஓ சாரி. யூ சீம் லைக் ஸ்மார்ட் ஃபைட்டர். வாண்ட் a leg up in the competition. ஹெமிட்டோட சீக்ரெட் தெரியுமா? காசு கொடுத்தேன். அவன் நம்ம இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சா ஹெமிட்டோட சீக்ரெட் போய் சொல்கிறேன் அப்படின்னா. ஃப்ரெண்ட் டூயிங் பிஸ்னஸ் வித் யூ, யூ won't regret. ஓகே தெரிஞ்சு அது என்ன சீக்ரெட்டாக இருக்கும். நான் ஹெல்மெட் வந்து பவர் யூஸ் பண்ணுறான். அதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விளாண்டுருக்கேன். ஓகே ஆஹா ஓகே நம்ம 11 போமா. சரி நம்ம விளாடலாம். இந்த கேம் இந்த ஃபைட் முடிச்சான கேம் பிளே முடிச்சிடலாம். நாய் கண்டெல்லாம் பண்ணுதுங்க. மூத்தரம் அடிக்குதுங்க. பாடு அடிக்குது. ஐயோ இதெல்லாம் நான் வர கருணும். ஏன்னா நான் என்ன நாய் வாங்கினேன். நாக்குத்தள்ளி எனக்குன்னா ஒரு பிளான் இருக்கு கைஸ். ஆஹா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மேட்ச் விளாண்டா நம்ம 9 பேர்லாம் 11 ஆனால் வந்து இன்னும் ஒரு 3 மேட்ச் விளாடலாம் கைஸ். ஏன் சீக்கிரமா முடிச்சிடுறோமே. அப்புறம் என்ன இதுல வேற இன்னும் நிறைய வேலை இருக்கு. தம்ப்நெயில் செய்யணும். எடிட் பண்றது இப்போ கஷ்டம் கிடையாது. எடிட்லாம் அவளே பண்ண மாட்டேன். சிறிய வேலை இருக்கு. அவ்வளோதான். ஓகே செத்து போயிட்டான். ஓகே நான் வந்து இன்னைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் வீடியோ. அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் வந்து அது கொஞ்சம் பிரச்சனையாகி அதை நான் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையாகிடுச்சு. ஏன்னா யூடியூப் வந்து கொஞ்சம் தலைவலிக்கு. ஓகேயா? ஆனால் நான் வந்து இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து அது இன்னைக்குள்ள வீடியோ ஆயிரும். ஆனால் நான் என்ன சொல்லியிருப்பேன், அடுத்து நான் எப்போ வீடியோ போடுவேன்னு தெரியாது, அடுத்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு. அதேமாரி நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ சொல்லிட்டேன். அதாவது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நான் சண்டே போடுவேன், சாட்டர்டே போடுவேன். ஆனால் வந்து ஃபாலோவிங் வீக் சாட்டர்டே போட முடியாது, சண்டே வேணால் போடுறேன் அப்படின்னு. ஓகேயா? மறக்காம வீடியோ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். சிரிப்பாக என்ன சொல்லுங்க, நான் சிரிப்பாக்குறேன். ஓகேயா? ப்ளீஸ் பாருங்க. அப்புறம் என்ன கேம் பிளே வேணும் சொல்லுங்க.
நிறைய கேம் இருக்கு உங்களுக்காக நச்சு தெரியல என்ன சொல்றேன்னு. நிறைய கேம் இருக்கு விளாடுறதுக்கு. எல்லாமே சொல்லுங்க, எல்லாத்தையும் விளாடலாம். உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்க, எல்லாமே விளாடுறேன் கைஸ் நான். வேற வேலை இல்லையான்னு கேட்காதீங்க, விளாடுவேன். வேற நிறைய வேலை இருக்கு, அதனால தான் சத்திரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ ரொம்ப லாங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ இதனாலே வாட்ச் அவர்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். இது 40 நிமிஷத்தை தள்ளி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ் நான். ஐயோ போன வீடியோவே 46 நிமிஷம், ஆனா பாப்பானான்னு தெரியாது. தப்பா இருக்கு. ஒரு அப்பதான் வந்து நம்மளால விளையாட முடியும். level 9 நான் ஆஃப்லைன்ல கொஞ்சம் ஏத்துறேங்க லெவலு. அப்ப ஏத்தனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்து விளாடுறது. ஓகே லக்கி. அப்படியே அடிச்சிடலாம். கொஞ்ச நேரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ, ஆனா வந்து டைம் வந்து கணிக்கவே முடியல, அதனால அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே நான் என்ன பண்றேன், அடுத்து ஷேடோ ஃபைட் வீடியோ போறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா கொஞ்சம் லெவல் ஏற்றிக்கிறேன். அப்போதான் வந்து உங்களுக்கு பார்க்க பாடி தூக்கம் வந்து உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேயா? நான் ஃபைனலி இல்லை பார்த்தீங்கன்னா என்னடா இது எப்படியாவது சரி நான் இதோட கேம் பிளே முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் இப்படிதான் இருக்கு, ஏன்னு தெரியல. சரி நம்ம வந்து இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து கிளிச் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே கிளிச் ஆயிடுச்சு, ஆனால் வந்து நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, காணுங்க ஷேர் பண்ணுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும். முக்கியமாக லைக். என்னடா இது எங்கே போனாலும் ஒரு பிடி இல்லாமல் இருக்கு. ஐயோ சரி செட்டிங் அப்படி தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. அப்புறம் மணி அடிக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் மணி இருக்கும், மணி அடிக்க மறந்துடாதீங்க. மணி ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகே கைஸ், பை கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்.